கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளிலே அன்னை மரியாளும் எலிசபெத்துமாளும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுமே சந்திப்பு இல்லாமல் எதுவுமே நிகழாது என்பதற்கு நம்முடைய திருவூழியம் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. தொடக்கத்தில் மண்ணுலகு வெறுமையாக இருள் நிறைந்திருந்தது. கடவுள் மண்ணுலகை சந்திக்கிறார், அதை சிந்திக்கிறார், அதை சீர்படுத்துகிறார். அடுத்ததாக ஆதாம் ஏவாளை சந்திக்கிறார், அவர்களை சீர்படுத்துகிறார். அடுத்ததாக ஆபிரகாமை சந்திக்கிறார். இப்படி தொடக்கத்தில் இருந்து திருவெளிப்பாடு முடிவு வரைக்கும் சந்திப்பு அதோடு முடிந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. இன்று நம்மிடமும் அந்த சந்திப்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்திப்பு எப்படி இருக்குன்னா, உங்கள்கிட்ட இருந்தே வரும். திருமணம் முடிந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டா சீவிட்டு நடுவில் குங்குமம் ஒப்பிக்கிறீங்கள, எதுக்கு? யாருக்கு தெரியும்? எங்க ஆயா வச்சுச்சு, நான் வச்சேன். அது எதனுடைய அடையாளம்? பேசாம நம்ம பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கலாம். சந்திப்பு. ஒரு பக்கம் தாய் வீடு, இன்னொரு பக்கம் மாமியார் வீடு, புகுந்த வீடு. இந்த இரண்டு வீட்டுகளையும் சந்திக்கக்கூடிய சந்திப்பாக, பாலமாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் அது. அந்த சந்திப்பை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதனுடைய தொடக்கம். ஆனா இன்னைக்கு தலையில 8-9 கோடு வந்திருக்கு, எங்கே குங்குமம் வைக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அது வேற. அது வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் திட்டம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதனால வாழ்க்கை நெறிமுறைகள் வளர்ந்து விட்டது என்பது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இதனுடைய சந்திப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. திருவிழியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவன் சந்தித்த ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட மனிதர்களாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் நற்செய்தியிலிருந்தே தொடங்குவோம். முதலாக வானக தூதர் செக்கரியாவை சந்திக்கிறார், ஒரு வானதூதரை கொடுக்கிறார். அடுத்ததாக அன்னை மரியாளை சந்திக்கிறார், இறைமகன் இயேசுவை கொடுக்கிறார். அடுத்து இறைமகன் இயேசு சக்கேயுவை சந்திக்கிறார். சக்கேயு தன்னுடைய வாழ்வில் இருந்து பிறண்டு அடுத்த புனிதமான வாழ்க்கைக்கு மாறுகிறார். அடுத்து அதோடு நின்றுவிடவில்லை, ஒவ்வொரு கட்டத்திலும் இயேசு கிறிஸ்து சந்திக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், மன ஆறுதலுக்காக வரக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்படி அனைவரையுமே சந்திப்பதன் மூலமாக அவருடைய வாழ்வில் மென்மேலும் உயர்த்தக்கூடிய இறைவன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஏனோ குட்டைகளுக்குள் இருந்து விட்டோம் என்றால் சந்திப்பு இருக்காது என்பதுதான் உண்மை. ஒரு நீர் மழை பெய்கிறது, ஒரு குட்டையாக மாறிவிட்டது என்றால் அந்த நீர் குட்டையாகத்தான் இருக்கும். அதில் என்ன தங்கும்? திமிங்கிலமும் சுறாமீனுமா தங்கும்? என்ன தங்கும்? கொசுதான் தங்கும். இதே அந்த நீர் அருவி போல ஓடிக்கொண்டிருந்தால் நல்ல மீன்கள் தங்கும். அந்த அருவி போல் ஓடிக்கொண்டிருப்பது அதோடு நின்றுவிடக் கூடாது. அடுத்ததாக சமுத்திரத்தில் இணைய வேண்டும், அதாவது கடலில் இணைய வேண்டும். அதுதான் அதனுடைய கடமை. நம்முடைய வாழ்வும் ஒரு கட்டத்தில் அதுதான். நான் குட்டையாக இருக்கிறேனா, என்னை யாருமே சந்திக்க மாட்டாங்க. சந்திக்கக்கூடியது கொசுதான். அதில் ஒரு உதாரணம், 12 சீடர்களில் ஒருவன் குட்டையாக இருந்தான். அவர்தான் யாரு? யூதாசு. அவன் சமுத்திரத்திற்குள் இணைய விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. அவன் குட்டையாகவே இருந்தான். கொசுக்கள் மொய்ப்பது போல இந்த உலக ஆசைகள் அவனை போட்டு மொய்த்தன. ஆகையால் அவனுடைய சந்திப்பு இல்லாமல் சரிந்தது அவனுடைய சரித்திரம் என்று சொல்லுவார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களை எவ்வாறு அணுகுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எங்க ஊர்ல ஒருத்தர் இதய ஆபரேஷன் பண்ணியிருந்தார், ஆஞ்சியோ அப்படின்னு சொல்லுவோம்ல, நரம்பெடுத்து. அப்ப எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் ஆறுதல் படுத்துறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பார்க்கவே இல்லை, சந்திக்கவே இல்லை. இவர் வந்தவர்களை பற்றி நினைக்கவில்லை, வராத அந்த ஒருவர் மட்டும் ஏன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான், என்னதான் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்களில் சரியாகி விட்டது. நடைபயிற்சி மேற்கொள்கிறார். அவர் ஆபரேஷன் செஞ்சவர், அறுவை சிகிச்சை செஞ்சவர், நடைபயணம் அப்படியே வாக்கிங் போறார். போகும்போது எதிரில் அவர் வருகிறார். கேட்காத பார்க்காத அந்த மனிதர் வருகிறார். பார்த்த உடனேயே, என்னப்பா உனக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். நல்லா இருக்கேன். ஒரு மாதிரி எரியுமே நெஞ்சு அப்படின்னாராம். ஆமா அது அப்படி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அங்கனுக்குள்ள அரிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னாராம். ஆமா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த அதது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே, எண்ணெயில போட்டது அந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா சொல்லியிருக்கிறாங்க. அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம்.
இப்ப உடனே ஆபரேஷன் அவர் கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கும் இதே மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் எவகுடிய கெடுத்தேன் எனக்கு இந்த நோய் வர்றதுக்குன்ட்டார். நடைமுறை சும்மா தொடக்க நூல்ல இயேசு சொல்லியிருக்கிறாரு, நற்செய்தியில பிரவாசி சொல்லியிருக்கிறார்னா நான் சொல்ல விரும்பலை. வாழ்க்கையினுடைய நுணுக்கம் இதுதான். இன்று திருவுலயத்தை வாசிக்கிறோம், அப்படியே மூடிவிடுகிறோம். இயேசு இங்கேதான் இருக்கிறார், வாழ்க்கைக்குள் வருவது இல்லை. கொஞ்சம் வாசித்தேன், இயேசுவை எடுத்துக்கொண்டேன் என்று யாரும் எடுத்துக்கொள்வது இல்லை. அப்படி எடுத்துக்கொண்ட ஒரே ஆள் அன்னை மரியாள் மட்டும்தான். இப்ப இவர் சந்திச்சதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அவருக்கு என்ன சிந்தனை வந்துருச்சு, அப்ப யார் குடும்பத்தையும் கெடுத்தானே இப்படி நோய் வருமோ நமக்கு அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தை விதைத்து செல்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. யார் நம்மளை பார்க்கல அப்படிலாம் நினைச்சுக்கிறாதீங்க. நம்ம எல்லாரும் நம்மளை சந்திக்கணும் என்ற ஒரு தேவை கிடையாது. எல்லாரும் சந்திச்சாதான் நம்ம இருப்போமா? கிடையாது. தேவையின் பொருட்டு சந்திக்கப்படும். இப்ப இந்த ஏரியால மழை பெய்கிறது, செம்மண் பூமி, அதனால் அது கரும்பு வருது, கடலை வருது. இப்ப கிளியூர் பக்கம் போயிட்டோம் அப்படின்னா கரிசல் மண், அதற்கு ஏற்றார் போலதான் அந்த. ஆனால் நீர் ஒன்றுதான், அதை உள்வாங்குகிற மண் வேறு வேறு, அதனுடைய தன்மை வேறு வேறு வேறு. ஆண்டவுடைய ஆசீர்வாதமும் ஒன்றுதான், நம்முடைய தன்மைக்கு ஏற்றார் போல்தான் அதை உருவாக்க முடியும். எப்படி விண்ணிலிருந்து விழக்கூடிய மழைநீர் மண்களிலிருந்து விளைச்சலை கொடுக்காமல் மீண்டும் விண்ணுலகிற்கு செல்லாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ, அந்த விண்ணினுடைய மழைநீர் மண்ணை சந்திக்கும் போது விளைச்சலை கொடுக்கிறது. அருவியினுடைய சந்திப்பு சமுத்திரத்தில் போய் இணைகிறது. அன்னை மரியாளுடைய சந்திப்பு எலிசபெத் அம்மாளினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கே பெருமகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்று நீங்களும் நானும் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் வயிற்றெரிச்சலை கொடுக்காம இருந்தாலே போதும், அதுவே நிம்மதியா இருக்கும். ஆனால் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எப்படிப்பட்ட நிலையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று நிதானமாக இருக்க உங்களை நான் அழைப்பு விடுக்கிறேன். பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய ஒரே சொல், நான் கோயிலுக்கு தான் போறேன், கடவுள் என்ன வந்தார், அவன் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறான், ஆனா அவனுக்கு பாருங்க எல்லாம் கிடைக்குது. நான் கோயிலுக்கு போய் எல்லாம் தான் செய்யறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்பா நீ உசுரோடு இருக்கிற, நீ உசுரோடு இருக்கிற, அதுவே பெருசுதான். ஆனால் வராதவர்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து நாம் வந்தவர்கள் நொந்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? இதை விட ஒரு பேரு வழி எதுவுமே யாருக்குமே கிடைக்கூடாது. வராதவர்களை பற்றி நாம் சிந்திக்க கூடாது, அவர்கள் வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். ஒருவன் மன சந்தோஷமா இருந்தானா, சந்தோஷமா இருக்கும்போது கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டே செல்கிறான். அவனோடு இன்னொரு பாதமும் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் பாதம் போகிறது, அருகிலேயே இன்னொருவனுடைய பாதமும் வந்து கொண்டிருக்கிறது. ஆள் இல்லை. அப்ப உடனடியாக பார்த்து கேட்கிறான், யார் நீங்கள்? உங்களுடைய பாதம் என்னோடு வந்து கொண்டிருக்கிறது, யார் நீங்கள் என்று கேட்கும்போது வாய் திறந்து பேசியதாம் அந்த காற்று, நான் தான் கடவுள், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், நான் உன்னோடு நடந்து கொண்டு வருகிறேன், கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்றார். ஒரு 2 மாதங்கள் கழித்து அவனுக்கு சோகம், கவலை, குடும்ப பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, இப்படி ஏற்பட்ட பிறகு அதே கடற்கரை ஓரமாக நடந்து செல்லுகிறான். அருகில் பாதத்தை காணவில்லை. அப்பொழுது பார்த்து கேட்கிறான், கடவுளே, நீ எல்லாம் ஒரு கடவுளா? உன்னை நான் வணங்கினேனே, நான் சந்தோஷத்தில் இருக்கும் போது என் அருகில் நின்றாயே, இன்று நான் துக்கத்தில் இருக்கிறேன், என்னை சந்திக்க நீ மறந்து விட்டாய் என்று சொல்லும்போது கடவுள் வாய் திறந்து சொன்னாராம், அட மடப்பயலே, உன்னை தூக்கிட்டு போறதே நான் தாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கு தெரிவது உன்னுடைய பாதம் அல்ல, அது என்னுடைய பாதம் என்பதை மறந்து விடாதே என்று இறைவன் சொன்னாராம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இறைவன் அருகில் இருக்கிறார், துன்பத்தில் இருக்கும்போது நம்ம இறைவன் தூக்கி கொண்டு நடக்கிறார் என்பதை நாம் ஒரு விதத்திலும் மறந்துவிடக் கூடாது என்பதுதான். எனவே என்னுடைய சந்திப்பு எப்படி இருக்கிறது? எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய சந்திப்பை பார்ப்போம். அன்னை மரியாள் சிறுமிதான், ஆண்டவருக்கு தாயாகிறார். எலிசபெத் அம்மாள் வயதானவர், இறைவாக்கினருக்கு தாயாகிறார். அதாவது ஒரு இளமையும் ஒரு முதுமையும் சந்திக்கிறது. ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் சந்தித்தால் இன்று என்ன போர்க்களம்! ஜம்மு காஷ்மீர்ல குண்டு போறதை விட இங்க வீட்டுல குண்டு போறதுதான் பெரிய வேதனையா இருக்கும். அங்கேயாவது ஏதாவது வச்சு தடுத்து நிப்பாட்டிடலாம் 4 வீரர்களை. ஆனா வீட்டில் நடக்கிற இந்த போராட்டத்துக்கும் போர்க்களத்திற்கும் எங்கிருந்து நம்ம ராணுவத்தை வாங்கி வீட்டில் கொண்டாந்து நிப்பாட்டணும் நமக்கு தெரியாது. அந்த அளவிற்கு குண்டு போட்டு கொண்டே இருப்பார்கள். உலகத்திலேயே மிக முக்கியமான சந்திப்பு என்ன? என்னுடைய சந்திப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு
ஒரு லட்சியத்தை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சந்திப்பும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தது என்ன என்று பார்க்க வேண்டும். தாவீது, பழைய ஏற்பாட்டிலே தாவீது பேழைக்கு முன்பால் வெற்று உடம்போடு, அதாவது பிறந்த மேனியாக நடனமாடுவார் பேழைக்கு முன்பாக. அப்பொழுது சவுலுடைய மகன் சொல்லுவார், நீ ஏன் உன் பணியாளர்கள் முன்பாக உன்னை நீ கடைவனாக்கி கொண்டாய்? உன்னை பார்க்கும் போது எனக்கு எரிச்சல் வருகிறது என்று சொல்லு. உடனடியாக தாவீது சொல்லுவார், என்னை காத்த இறைவன், என்னை இந்த நிலைமைக்கு உயர்த்திய இறைவன் இன்னும் என்னை கடைவனாக்கிக் கொள்ளுவேன் என்று இறைவனை சந்திக்கிறார். ஆனால் அந்த பேழைக்குள் இருந்தது என்ன? 10 கட்டளைகள், ஆரோனுடைய கோல், மன்னா, இந்த 3 இருந்தது. இந்த 3க்கு முன்னிலையில் வெற்று உடம்பாக தாவீது ஆடுகிறார். இது ஒரு சந்திப்பு ஆண்டவரோடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் வந்த மகிழ்ச்சியை கண்ட அந்த எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை 10 பவுன் செயினும் பட்டுப்பாவடையமா போட்டுருந்துச்சு. வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன வந்துச்சு? அதுவும் பிறந்த மேனியாகத்தான் இருந்தது. அங்கு கல்லின் முன்னால் ஆடினார் தாவீது, எங்கு உயிருள்ள இறைவன் முன்பாக ஆடுகிறார். கருவறையில் 2 சந்திப்பை பார்க்கிறோம். இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய அந்த திருமுழுக்கு யோவான் வெற்று உடம்போடு தாயினுடைய கருப்பையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பேழையாகிய அன்னை மரியாள் உயிருள்ள பேழை வந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய முன் அடையாளமாக இருக்கிறோம். எனவே அன்னை மரியாள் நமக்காக அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை சந்திக்க விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அவரை சந்திக்க விரும்புவதில்லை. இறைவார்த்தையும் இவ்வாறு தான் சொல்லுகிறது. திருவெளிப்பாடு 3:20 நம்ம என்ன வாசிக்கிறோம்? நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டால் நான் அவர்களோடு விருந்துண்பேன், அவர்களும் என்னோடு விருந்துண்பார்கள் என்றார். ஆனால் இன்று ஆண்டவர் தட்டி கொண்டேதான் இருக்கிறார். நம்ம காதுல ஹெட்செட் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கடவுள் தட்டுற ஓசையும் கேட்க மாட்டேங்குது, நமக்கு ஓசையும் அவருக்கும் கேட்க மாட்டேங்குது. கடைசியில் அவர் தட்டிட்டு போயிடுறாரு. நம்ம திறக்கும் போது வெளியில பார்த்தா சாத்தாங்குட்டிகளா நிக்குது. அம்புட்டு வேறையும் உள்ள விட்டு நம்ம வீடு நாசமா போயிடுது. இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். என்னுடைய சந்திப்பு எப்படி இருக்கிறது? அந்த சந்திப்புடைய உச்சம் எங்கு இருக்கிறது? பார்த்தோம். அன்னை மரியாளும் எலிசபெத்தும் அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேர்வைகள் மட்டும் துள்ளவில்லை. ஆவியானவர் அங்கு சந்திக்கிறார். ஒருவர் கேட்டார், காலில் கேள்வி கேட்கும், ஏன் அன்னை மரியாளுக்கு சப்பரம் எடுக்க வேண்டும்? அது ஒரு சிலை வழிபாடாக மாறிவிட்டதல்லவா என்று ஒருவர் கேட்டார். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதே 3 மணிக்கு இன்னொரு நபர் கேட்கிறார், ஏன் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ஏன் அவரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கும் பதில் உண்டு. படைகளின் சப்பரத்தினுடைய அணிவகுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவதாக மைக்கேல் சம்மனசு அவர்கள் தன்னுடைய எல்லா சப்பரத்தின் முன்பாக அவர்தான் தலைமை சப்பரமாக இருப்பார். ஏனால் படைகள் அனைத்திற்கும் அவர்தான் தளபதி, முதன்மையான வானதுதர், போர்க்களத்தில் முதன்மையாக நிற்பவர் என்பதனால் சப்பரத்திற்கு முன்பாக முதல் சப்பரம் தூக்க வேண்டியது மைக்கேல் சம்மனசுடைய சப்பரம். 2வது சப்பரம் யாருடைய சப்பரம் தூக்க வேண்டும் என்றால் அன்னை மரியாளுடைய சப்பரம். அதற்கப்புறம் இயேசுவுக்கு தூக்கணுமா? தேவையில்லை. ஆண்டவருக்கு தூக்கணுமா? தேவையில்லை. தூயாவிக்கு தூக்கணுமா? தேவையில்லை. ஏன் ஃபாதர் தேவையில்லை? ஏண்டா அன்னை மரியாளை தூக்குனாலே 3 பேரையும் தூக்குனது சமம். ஏன்னா அன்னை மரியாளை சந்தித்தவர் தூயாவியார், அன்னை மரியாளை சந்தித்தவர் இறைவனாகிய இயேசு, பிறந்தவர் இயேசு கிறிஸ்து, சந்தித்தவர் ஆண்டவர். எனவே 3 பேரையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கருவூலம் யார் என்று கேட்டால் அவர்தான் அன்னை மரியாள் என்பதை நாம் ஆழமாக சொல்லி நாம் உரக்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதிலே பெருமை அடைய வேண்டும். அன்னை மரியாள் எங்கு இல்லையோ அங்கு கடவுளும் இல்லை, தூயாவியாரும் இல்லை, இயேசுவும் இல்லை என்பதை நாம் உரக்கச் சொல்ல வேண்டும் இந்த உலகிற்கு. எனவே இது நிறைவு நாள் என்பது அல்ல, இன்றுதான் சந்திப்பின் தொடக்கம். நான் அனுதினமும் ஜெபமாலை சொல்லுவேன். என் சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்க வரவில்லை, மாறாக நம் ஒவ்வொருவரையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். திருப்பலின் வழியாக நாம் இறைவனை சந்தித்துக் கொண்டிருப்பது போல அன்னை மரியாள் இன்று நம்மை சந்திக்கிறார். மகனே, மகளே, வா என்னோடு இணை, வேண்டு என் மகளிடம் தஞ்சம் புகு, நான் உனக்காக அனைத்தையும் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அன்னை மரியாள் கேட்ட பிறகுதான் நம்முடைய வரங்களை கேட்டு பெற்றுத் தருபவர் அல்ல, மாறாக நம்மை பார்த்த உடனேயே நமக்கு தேவைகளை பரிந்து பேசக்கூடியவர் அன்னை மரியாள். ஏன், எப்படி ஃபாதர் இது எப்படி உதாரணம் சொல்லுகிறீர்கள், சொல்லி காட்டுங்க பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்களா? சொல்லுகிறேன்.
கானாவூர் திருமணம் நடந்தது, திராட்சரசம் தீர்ந்தது. யாரும் அன்னை மரியாடம் போய் சொல்லவில்லை, மாறாக அன்னை மரியாள் தான் கண்டுகொள்கிறார். அதே போலதான் இன்று அவரை நாடி தேடி ஓடி இன்று வேளாங்கண்ணிக்கும் எல்லா இடங்களுக்கும் பாத யாத்திரை செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் அன்னை மரியாள் பார்க்கிறார். தன் மகனிடம் செல்கிறார், கேட்கிறார், மகனே, நம் பிள்ளைகள் ஏக்கத்தோடு வருகிறார்கள், உள்ளத்தில் கலக்கத்தோடு வருகிறார்கள், குடும்பத்தில் பிரச்சனையோடு வருகிறார்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள் கேள்விக்குறிகள் அதிகமாக இருக்கிறது, உன்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய் என்று சொல்லுவார். எனவே ஆண்டவர் நமக்கு செய்ய அன்னை மரியாள் முதன்மையான காரணமாக இருப்பார். நாம் அன்னை மரியாளை சந்திக்காமல் இறைவனையும் தூய ஆவியாரையும் தந்தையாகிய கடவுளையும் சந்திக்க முடியாது என்பதுதான் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. எனவே நம்முடைய சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம் சந்திப்பு முடிவில் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா, இல்லை துக்கத்தை கொடுக்கிறதா, இல்லை தூக்கத்தை கொடுக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் மகிழ்ச்சி இன்றிலிருந்து சந்தோஷமாக மாறும். அதனால்தான் மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே அக்களித்து களிகூறு என்று சொல்கிறார். ஏனென்றால் நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்கிறார். இன்றைய நாளில் நம்மையும் அன்னை மரியாள் சந்தித்தார் என்றால் 3 கடவுள்களும் ஒரே இடத்தில் குடிகொண்டவர்கள், அவர்களும் நம்மை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை. இறைவன் சந்தித்ததில் எந்த மாற்றமும் இல்லை. இனி நாம் சந்திக்கப் போவதில்தான் இறைவனை உணர்த்த வேண்டும். இறைவன் சந்தித்தார், நிம்மதி கிடைத்தது. இன்று நாம் இந்த திருப்பலின் வழியாக சந்தித்த இறைவனை எப்படி பகிர்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதில்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது, வசதியும் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறோம். எனவே சந்திப்போம், சிந்திப்போம், சிறிது அமர்ந்து செயல்படுவோம். ஆமென்.